தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில் அது திருவரங்கம் என திகழும் கோவில் தானேன்னு இந்த திவ்ய தேசத்தில் ஒரு ஏற்றம். எவ்வளோ பெரிய தீராத வினை இருந்தாலும் அது யாரால் தீர்க்க முடியும்னா இங்கே படுத்துட்டு இருக்க பெரிய பெருமாளால் தான் முடியும். அதே போல் திருவேங்கடமுடையானுக்கும் தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பற்றொழிந்தேனார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை முழுக்க நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம முழுமையாக சமர்ப்பணம் பண்ணிக்கணும். அந்த முழுமையாக சமர்ப்பணம் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருமாளும் திருவேங்கடமுடையானும் ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லைம்பா. இந்த தெய்வங்களுக்கு ஒப்பான தெய்வம் கிடையாது, இதுக்கு மேலே தெய்வம் கிடையாது சொல்லுவாள். அதனால தான் திவ்ய தேசங்களில் பிரதானமாக 3 திவ்ய தேசம் கொண்டாடுறோம். ஒன்று ஸ்ரீரங்கம், 2வது திருமலை திருவேங்கடமுடையான், 3வது திவ்ய தேசத்தில் காஞ்சிபுரம். இந்த தேவப்பெருமாளும் பெரிய பெருமாளும் திருவேங்கடமுடையானும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தி கொண்டவர்கள். அதனால தான் இந்த ஊரை பார்த்தாங்கன்னா எல்லா நாளும் இங்கே எப்படி ரெங்கா ரெங்கான்னு சொல்கிறோமோ அதே போல் திருவேங்கடமுடையானுக்கு பிடித்த வார்த்தையே கோவிந்தா. இந்த கோவிந்தான்னு ஒரு தடவை சொன்னாவே நரகமே சொர்க்கமாகும் இருக்கார். நரகமே சொர்க்கமாகும். அப்போது அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய பலமான விசேஷமான அனுகிரகம் தன் அடியார்கள் கிடைக்கிறதுக்கு அவர் தன்னை ரொம்ப குறைச்சிட்டு வரவா சௌக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு திவ்ய தேசத்தில் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி கௌசிகை ஏகாதசி சொல்லுவோம். ஏகாதசி விரதம்னாவே சாதாரணமாகவே நம்ம உடம்பாலையும் மனசாலையும் நம்மளை சமப்படுத்திக்கிறதுக்காக விரதம் சொல்லுவோம். அதில் கௌசிக ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து இந்த பெருமாளுடைய திருநாமங்கள் நான் சொல்லுவாங்கல்ல, குலம் தரும் செல்வம் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணனர். ஒரு நலம் தரும் சொல்லா கொடுக்கக்கூடிய ஒரு நாராயணான்னு சொன்னாவே இத்தனையும் தருமா. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய திவ்ய தேசத்தில் இந்த கௌசிக ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் பக்தி பூர்வமாக விரதம் இருந்து இந்த பெருமாளை சேவிக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மகிழ்ச்சியானது என்னன்னா, திருவேங்கடமுடையான் தான் சாற்றி கலைந்த வஸ்திரங்களையும் பகுமானம் சொல்லுவோம். அந்த பகுமானங்களை இன்றைக்கி விசேஷமாக அனுப்பிச்சி வச்சு அதை பெரிய பெருமாள் சாத்திக்கிறார், ஸ்ரீரங்கநாச்சியார் சாத்திக்கிறார், நம் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் சாத்திக்கிறார். இந்த மாதிரி மங்கள பொருட்கள் அத்தனையும் அங்கேருந்து கொண்டு இந்த திவ்ய தேசத்தில் இன்றைக்கி சமர்ப்பணம் பண்ணிருக்கா. இன்றைக்கி சேவிக்கிற ஆளுக்கு இங்கே வந்து சேவிக்கிறதில்ல, எங்கேருந்து சேவித்தாலும் திருவேங்கடமுடையான பரம கிருப்பையும் பெரிய பெருமாளுடைய பரம கிருப்பையும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த கைசிக ஏகாதசி. ஸோ அடியார்கள் வாழணும், அரங்கநகர் வாழணும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அடியேனும் பிரார்த்திச்சுக்கிறேன்.